தோட்டத்தில் இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, காப்புக்கு வந்த தென்னை மரத்துக்கு செலவே இல்லாமல் நம்மளே இயற்கை முறையில் ரெடி பண்ண உரத்தை கொடுக்குறது தாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாங்களா? காப்புக்கு வர தென்னை மரத்துக்கு வட்டைப்பாத்தி எடுத்தோம் இல்லைங்க, அதுக்கு இன்றைக்கி உரம் கொடுத்துடலான்ட்டு நேரமே கிளம்பி வந்தாச்சுங்க. அந்த இயற்கை உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எருக்களை கரைசல் தாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நம்ம தோட்டத்தில் சுற்றி இருக்கும் எருக்களை செடியை வெட்டிட்டு வந்து துண்டு துண்டாக நறுக்கி, எவ்வளோ துண்டாக நறுக்க முடியுமோ அவ்வளோ துண்டாக நறுக்கி 200 லிட்டர் பேரலில் அரை பேரல் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அது முழுகிற அளவுக்கு 3/4 பேரல் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இந்த கரைசலை ஒரு 10 to 15 நாள் நல்லா ஊற போட்டுடணுங்க. ஏன்னா அந்த இலையில் இருக்கிற சத்து பூரா தண்ணியில் இறங்கியிருக்கும். இந்த கரைசலை நம்ம தென்னை மரத்துக்கு கொடுக்கும்போது அது சீக்கிரமாகவே அந்த சத்துக்களை எடுத்துக்கும். இந்த கரைசலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், போரான். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சுருக்கமாக சொன்னோம்னா NPK. இது கொடுக்கறதுனால மரம் நல்லா வளர்கிறதுக்கும் பச்சை பசையாக இருக்கிறதுக்கும் உதவுது. கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கொடுக்கறதுனால மரம் நல்லா உறுதியாக இருக்கும். போரான் சத்து கொடுக்கறதுனால தேங்காயில் பருப்பு நல்லா பெருசாக வருங்க. இந்த முறையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.